ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியில் தேர்தலுக்கு முன்பிருந்தே சில பிரச்சனைகள் வெடித்தன. கட்சி நிர்வாகிகள் சிலர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவில் இணையலாம் என்று எண்ணினர். அதற்கு ஏற்றவாறு விஜயும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஆஃபர் கொடுக்க காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் தாவேகா பக்கம் திரும்பினர். அதன் காரணமாக மாணிக்கம் தாகூர், திருச்சி வேலுச்சாமி போன்றோர் திமுகவை நேரடியாகவே விமர்சிக்க தொடங்கினர். இதனால் தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நீடித்தது. ஆனால் தாவேகா பக்கம் சென்றால் இருக்கும் எம்எல்ஏக்களை கூட நம்மால் தக்க வைக்க முடியாது என்று கணித்த சில தலைவர்கள் டெல்லி தலைமையிடம் திமுகவே நமக்கு சரியானது, அவர்களின் பலம் மக்களவையில் நமக்கு தேவை என்ற விஷயத்தை சோனியா காந்தியிடம் கொண்டு சென்றனர். அதன் பிறகு சோனியா காந்தி மற்றும் ப. சிதம்பரத்தின் மூலம் காங்கிரஸ் திமுக கூட்டணியை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் திமுக கூட்டணியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு முதல் கட்சியாக 28 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் சென்றது. அதன் பிறகு கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்திற்கு சென்று விட்டனர். ஆனால் சத்தியமூர்த்தி பவன் மட்டும் வேட்பாளர் அறிவிப்பில் அமைதி காத்தது. 28 தொகுதிகளை பெற்ற காங்கிரசுக்கு அதன் பிறகு அதில் யாரை நிறுத்துவது என்று தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கோஷ்டி மோதல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இது அக்கட்சியின் எம்பி ஜோதிமணியின் பதிவின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. அதன்பின் மீண்டும் டெல்லி தலைமை தலையிட்டு வேட்பாளர்கள் பட்டியலை சரி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நீண்ட இழுபறிக்கு மத்தியில் ஏப்ரல் 3ஆம் தேதி 27 தொகுதிகளுக்கான தமிழக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. அதில் விலவங்கோடு பிரவீன், கிள்ளியூர் ராஜேஷ்குமார், சங்கரன் கோவில் சங்கை கணேசன், அம்பாசமுத்திரம் VP துரை, நான்குனேரி ரூபி மனோகரன், குளச்சல் தாரகை கட்பட், சோளிங்கர் முனிரத்னம், கிருஷ்ணகிரி செல்வகுமார், பொன்னேரி துரை சந்திரசேகர், ஸ்ரீபெரும்புதூர் செல்வ பெருந்தகை, உதகை ராமச்சந்திரன், ஈரோடு கிழக்கு கோபிநாத் பழனியப்பன், அறந்தாங்கி ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் சூரிய பிரகாஷ், சிங்காநல்லூர் ஸ்ரீநிதி நாயுடு, துறையூர் விச்சு லெனின் பிரசாத், திருவாடானை ராம கருமாணிக்கம், ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ், வேளச்சேரி அசன் மௌலானா, ஊத்தங்கரை குப்புசாமி, பெண்ணாகரம் GKM தமிழ்குமரன், ஆத்தூர் அர்த்தனாரி, கடலூர் சந்திரசேகரன், மயிலாடுதுறை ஜமால் யூனிஸ் முகமது, காரைக்குடி மாங்குடி, உசிலம்பட்டி சரவணகுமார், சிவகாசி கணேசன் அசோகன் என மொத்தம் 27 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள மேலூர் தொகுதிக்கு விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த பாமகவின் ராமதாஸ் தரப்பு நிர்வாகியான GK மணியின் மகனும் திரைப்பட தயாரிப்பாளருமான GKM தமிழ்குமரன் பெண்ணாகரம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இது கட்சியில் நீண்ட நாட்களாக பயணம் செய்து கொண்டிருக்கும் சீனியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல் அண்மையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்த முன்னாள் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் T. செல்வம் கட்சியில் சேர்ந்த அடுத்த நாளே சேப்பாக்கம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.